இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 7ல இருந்து எவிக்ட் ஆக போறது ரவீனா தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஓட்டிங் லிஸ்ட்ல மாயா அண்ட் நிக்சன் இவங்க தான் லாஸ்ட் பிளேஸ்ல இருந்தாலுமே ரவீனா ஏன் எவிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற டவுட் தான் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ரவீனா எப்போதுமே மணி கூட சேர்ந்து தான் கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சோலோவா கேம் பிளே பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எது பண்ணாலும் சேர்ந்தே பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னாவே பேசிட்டு இருக்காங்க, மத்த ஹவுஸ்மேட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரவீனா அண்ட் மணியை பத்தி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ரீசெண்டா ஃப்ரீஸ் டாஸ்க்ல கூட ரவீனாவோட ஃபேமிலி உள்ள போயிட்டு அவங்களுக்கு நிறைய ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் கூட ரவீனா கொஞ்சம் கூட டவுன் ஆகாம நான் என்னோட கேமை தனியா தான் விளையாண்டுட்டு இருக்கேன், மணி கூட எனக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் வேற அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பப்ளியா எப்போதுமே துருதுருன்னு இருந்துட்டு இப்போ இருக்க டாப் 10 கண்டஸ்டன்ட்ஸ்லே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டஸ்டண்டா ரவீனா இருந்தாங்கன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ரவீனா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கு. இந்த சீசன்ல அன்அஃபிஷியல் ஓட்டிங் போல்ல யாரு லீஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்களோ அவங்க தான் இது வரைக்கும் எவிக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வீக் தான் ரவீனா அன்எக்ஸ்பெக்டடா வெளியில வராங்க அப்படிங்கிறது பிக் பாஸோட ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நேத்து நடந்து முடிஞ்சிருக்க டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க்ல விஷ்ணு ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு, ரவீனா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்கோட அந்த டிக்கெட்டை ஹோல்ட் பண்றதுக்கான டாஸ்க்ல ரவீனா பயங்கரமான டஃப் கொடுத்து நியர்லி 6 hours கிட்ட அந்த போர்டை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி டாஸ்க்ல மட்டும் இல்லாம அவங்கள பத்தி யாராவது பேக் ஸ்டெப் பண்றாங்க இல்ல தப்பா பேசுறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிற ஸ்டாண்டா இருக்கட்டும், அண்ட் வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நல்லா பண்ணிட்டு இருந்த ரவீனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் லைட்டா டைவர்ட் ஆகிட்டாங்களோ அதுதான் அவங்களோட இந்த எவிக்ஷனுக்கு காரணமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருக்குமே டவுட் இருந்துட்டு இருக்கு. மணிக்கும் ரவீனாக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் போக போக அது பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறிச்சுன்னு தான் சொல்லணும். டிசர்விங் இல்லாத பர்சன்ஸ் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரவீனாவோட இந்த எவிக்ஷன் கண்டிப்பா அன்ஃபேர் தான் அப்படின்னு ரவீனாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியால தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரவீனாவோட இந்த எவிக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரவீனா இல்லாம வேற யார் எவிக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.